மலரானது ஒரு தாவர தண்டின் நுனியிலோ அல்லது கோணங்களிலோ தோற்றுவிக்கப்படலாம் அல்லது இரண்டிலுமே தோற்றுவிக்கப்படலாம். குறிப்பாக இந்த செம்பருத்தி மலரை நீங்கள் பார்க்கும் பொழுது இவை இலை கோணங்களில் தோற்றுவிக்கப்படுகின்றது. இலை கோணங்களில் தோற்றுவிக்கப்படுகின்றது. இதை நல்லா கவனிங்க. இங்க இந்த பாருங்க, இந்த இலை கோணங்கள்ல இது இலை பகுதி, இதோ இது இலை பகுதி, இலையினுடைய கோணத்தில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இது ஆக்சிலரியா இருக்கு. ஸோ மஞ்சரியை பொறுத்த மட்டும் இது ஒரு தனி மலர். இது ஒரு மலர்காம்பு. இந்த மலர்காம்பு மிக நீண்டு காணப்படுகின்றது. இந்த மலர்காம்போட கீழ்ப்பகுதியில் பாருங்க, அதோட பகுதியில் 2 எக்ஸ்ட்ரா குரோத், ஒரு சின்ன செதில் மாதிரி இது வந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன செதில் மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஒரு செதில் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு செதில். ஸோ ஒவ்வொரு மலரினுடைய கீழேயும் செம்பருத்தியை பொறுத்த மட்டில் 2 வளரிகள் உள்ளது. இவை பூ காம்படி செதில்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூக்காம்பிற்கு பெடிசல் அப்படின்னு பேரு. இந்த பூக்காம்பில் எங்காவது சில வளரிகள் அல்லது ஏதாவது செதில் மாதிரி தோற்றுவிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பேரு பிராக்டியோல் பேரு. இங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்க இருக்கு பாருங்க, சின்ன சின்னதா பச்சை கலர்ல. இந்த பூவினுடைய மலரினுடைய கீழ்ப்புறத்தில் பூக்காம்போட உச்சியில இருக்கு. இதுக்கு பேரு பூக்காம்பு செதில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது புள்ளி வட்டத்துக்கு உடனடியாக கீழே இருக்கிறதுனால, அதுக்கு புறத்தே இருப்பதனால இதுக்கு பேரு புறப்புள்ளி வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உள்ளது இது நம்ம புறப்புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த புறப்புள்ளி வட்டத்துக்கு மேலதான் இது பச்சை கலர்ல இருக்கிறது புள்ளி வட்டம். அடுத்ததாக இது சிவப்பு நிறத்தில் இருக்கிறது அல்லி வட்டம். அதுக்கு அடுத்தது 3வது வட்டமாக அமையக்கூடியதுதான் இதுதான் இந்த மகரந்த வட்டம். அதுக்கடுத்து மையத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இது சூலக வட்டத்தோட மேல் பகுதி. இது சூழ்முடி. இதுக்கு சூழ்முடிகள் எல்லாம் எதிலிருந்து வருகின்றது? இந்த சூழ் தண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழக்குள்ள காம்பு, சூழ்முடியோட காம்பு தான் சூழ் தண்டு. இது இந்த மகரந்த குழல் வழியா உள்ள பூந்து கீழே இந்த இடத்துல உள்பகுதியில சூர்பையில் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆக மொத்தம் ஒரு மலர்ல முக்கியமா இந்த 4 உறுப்புகள் இருக்கு. ஒன்று புள்ளி வட்டம், அதுக்கடுத்து அல்லி வட்டம், அடுத்தது மகரந்த வட்டம் 3வதா இருக்கிறது, அடுத்தது மேல மையத்தில் இருக்கிறது இந்த சூலக வட்டம். கேலிக்ஸ்ல மொத்தம் 5 செப்பல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 5 பாருங்க, 1 2 3 4, இந்த பக்கத்தில் 1 5 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 5 செப்பல்ஸும் சேர்ந்து தான் கேலிக்ஸ். அதே மாதிரி பெட்டல்ஸ் 5 இருக்கு. இந்த 5 பெட்டல்ஸும் சேர்ந்து தான் கொரல்லான்னு சொல்றோம். அதே சமயத்தில் இங்க உள்ள இந்த மகரந்தங்கள் எடுத்துட்டீங்கன்னா எண்ணற்றவை, பல எண்ணிக்கையில் மகரந்தங்கள் இருக்கு. ஆனால் எல்லா மகரந்தமும் ஒன்னா, அதனுடைய காம்பெல்லாம் ஒன்னா இணைந்து ஒரு குழல் மாதிரி வந்துருச்சு. அதனால இது மோனோடல்பஸ் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். கைனீஷியம் சென்ட்ரல் இருக்கு, 4வது வட்டமாக மையத்தில் இருக்கு. அதோட முனைப்பகுதி தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்முடி. மாணாக்கர்களே, இங்க கவனிங்க, இந்த செம்பருத்தி மலர்னுடைய பாகங்களை நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப கீழே இந்த பச்சை கலர் நான் புள்ளி வட்டத்தை தனியா முதல்ல பிரிச்சிடுறேன். இப்ப இந்த புள்ளிகள் 5 இணைந்து ஒரே புள்ளி வட்டமா இங்க இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. உள்பக்கத்துல அல்லி வட்டம், கீழ்ப்புறத்துல இணைஞ்சு 5 அல்லிகள் திருகு இதழ் அமைவுல இருக்கிறதையும் பாக்குறீங்க. இப்ப நான் அந்த புள்ளி வட்டத்தை ஓரளவு தனியா பிரிச்சுட்டேன். அடுத்து இந்த அல்லியை தனியா பிரிக்கிறேன் பாருங்க. மொத்தம் 5 அல்லிகள் இருக்கு. இந்த 5 அல்லிகளும் ஸ்டாமினல் காலம் இருக்கு பாத்தீங்களா, மகரந்த குழலினுடைய கீழ்ப்புறத்துல இணைஞ்சிருக்கிறதும் தெரியுது பாருங்க. அந்த கீழ்ப்புறத்துல உள்ள இணைப்பு தான் இப்ப நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அதை பாருங்க, 1 வந்துருச்சு. மொத்தம் 4. இது 5வது அல்லியானது பிரிக்கப்பட்டு விட்டது. இப்ப மேல அந்த பச்சை கலர்ல இதுதான் என்னது, புள்ளி வட்டம், இணைந்த புள்ளிகள் 5 தொடியதழ் அமைவில் அமைந்துள்ளது. அதை தனியா நம்ம எடுத்துட்டோம். இப்ப அதுக்கு கீழே சின்ன சின்னதா பச்சை கலர்ல இருக்கிறதா புறப்புள்ளி வட்டம். அதுவும் நல்லா தெளிவா இருக்கு. இப்ப வெள்ளையாவும் மேல சேப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாமினல் காலம் இருக்கு பாத்தீங்களா, மகரந்த குழல், அதை இப்ப தனியா பிரிக்க போறோம். அதுக்குள்ள ஒரு ஊசியால அதை தனித்தனியா அந்த குழலை தனியா பிரிச்சு எடுக்கிறோம். இப்ப நீல வாட்டில் அதை தனியா பிரிக்கிறோம். மகரந்த குழலானது பிரிக்கப்பட்டுள்ளது. மகரந்த குழலினுடைய மையத்துல சூலகத்தினுடைய அந்த சூழ் தண்டானது உள்ள வரும்.
அதையும் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த மகரந்த குழலை நல்லா தெளிவா பிரிச்சு எடுத்துங்க. மகரந்த குழலை தனியா எடுத்துருங்க. அந்த குழலினுடைய மையத்துலதான் சூழ் தண்டு உள்ள இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்ப தனியா மகரந்த குழலை பிரிச்சிடுறோம். அதை பிரிச்ச பிறகு மையத்துல ஒயிட் கலர்ல நூல் மாதிரி இந்த சூழ் தண்டை நீங்க பார்க்கலாம். அதோட முனையில தான் நீங்க சூழ் முடி இருக்கிறதையும் கவனிக்கலாம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த ஸ்டாமினல் காலத்தை பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தெரியுது பாருங்க, வெள்ளை கலர்ல நூல் மாதிரி. அதுதான் இப்ப வருது பாத்தீங்களா, இதுதான் சூழ் தண்டு. கீழே வந்து சூர்பையோட இணைஞ்சிருக்கிறதையும் கவனிங்க. இப்ப நம்ம தெளிவா இந்த சூழ் தண்டை காமிக்கிறோம் பாத்தீங்களா. இப்ப சூழ் முடி மேல இருக்கு, வெள்ளை கலர்ல நூல் மாதிரி மையத்துல இருந்ததுதான் என்னது சூழ் தண்டு. அந்த சூழ் தண்டோட முனையில 5 சூழ் முடிகள் இருக்கு. ஏன்னா சூலகம் இணைந்த சூலகம். இப்ப நம்ம பிரிச்சுட்டோம், ஆல்மோஸ்ட் பிரிச்சாச்சு. இப்ப சூழ் முடி நல்லா தெளிவா இருக்கு பாருங்க. சூழ் தண்டு சூழ் முடி இந்த நூல் மாதிரி இருக்கிறது தான் சூழ் தண்டு. இது மகரந்த குழாயினுடைய மையத்துல உள்பக்கமா வெளியில வந்து மேல வந்து அந்த சூழ் தண்டு முனையானது சூழ் முடியை உருவாக்கி இருக்கு. வெல்வெட் கலர்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வரும் கீழே உள்ளது இந்த தடிப்புடன் காணப்படக்கூடிய இந்த பகுதி தான் சூர்பை. அது சுத்தி இருக்கக்கூடிய எபிகாலிக்ஸ் கீழே இருக்கிறதையும் நீக்கிறோம். இப்ப நீக்கியாச்சு, ஆல்மோஸ்ட் அந்த எபிகாலிக்ஸ் நீக்கப்பட்டுடுச்சு. வெள்ளையா தெரியக்கூடிய அந்த சூர்பை நல்லா தெளிவா இருக்கு பாருங்க. இப்ப இந்த சூர்பையை தனியா எடுத்துட்டோம். சூர்பை எதுல ஒட்டிட்டு இருக்குனாக்க மலர் காம்பினுடைய உச்சி. அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, தலம் பூத்தலம். அந்த பூத்தலம் பூக்காம்போட உச்சி தான் அந்த பூத்தலம். அதோட பாருங்க, அதான் பூத்தலம். பூத்தலத்துல தான் எல்லா மலர் உறுப்புகளும் உருவாகி உள்ளதையும் தெரிஞ்சுக்குங்க. நன்றி மாணவர்களே. இனி அடுத்த காணொலி நிகழ்ச்சியில் மலர்களின் மற்ற பண்புகளை பற்றி அறிந்து கொள்வோம்.